வாட் ஹேப்பன்ட் இன் டெல்லி? ஏன் அந்த கேள்வி எழும்புது அப்படின்னா, நேற்று ஒரு 6:10 மணி அளவில் ரெட் ஃபோர்ட், உங்களுக்கே தெரியும், இந்தியாவுடைய ப்ரைடாக இருக்கக்கூடிய அந்த சிவப்பு மாளிகை கட்டடம் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான இடங்களில் ஒன்று. பிரதமர், குடியரசுத் தலைவர் பல பேர் அங்கே இருந்து தான் பல உரைகளை ஆட்டியிருக்காங்க. இந்தியாவுடைய கொடி அங்கே தான் இண்டிபெண்டன்ஸ் டே போன்ற முக்கியமான அரசு நிகழ்வுகளில் அங்கே தான் கொடி ஏற்றுவாங்க, பேசுவாங்க. அந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிக்னலில் நேற்று ஒரு ஹுண்டாய் i20 என்ற கார் வந்து நிற்குது. அந்த சிக்னலில் பல கார்கள், பல ஆட்டோக்கள் வந்து நிற்குது. அந்த நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஹுண்டாய் i20 என்ற கார் வெடித்து செதறுது. அந்த காருக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 3 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்படி வெடித்து செதறக்குள்ள அருகாமையில் இருந்த கார்களும் வெடித்து செதறுது, பற்றிக்கிட்டு எரியுது. பல ஆட்டோக்களும் பற்றிக்கிட்டு எரியுது. அப்படி எரியக்கூடிய சமயத்தில் காருக்குள்ளே இருந்த பல பேர் உடல் கருகி, உடல் செதறி ரொம்ப மோசமான முறையில் உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 பேர் ரொம்ப படுகாயமடைந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பு இன்னமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மூளையாக யார் செயல்பட்டது அப்படின்னு என்ஐஏ போன்ற அதிகாரிகள் விசாரித்ததில் அமீர் முகமது என்ற ஒரு டாக்டர் தான் இதற்கு ஒரு மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர், ஹரியானாவில் டாக்டராக வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே கைது செஞ்சுருக்காங்க. ஒரு 2900 கிலோ வெடிபொருள் அவர் பதுக்கி வச்சிருந்ததாகவும், அவர்கிட்ட பல AK துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் தப்பித்து இந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்காரு. இது இந்தியாவிலே இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வு இதுவரை நடந்தது கிடையாது. அது ரெட் ஃபோர்ட் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கிடையாது. ஆனால் நேற்று இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அந்த வெடித்த அந்த அதிர்ச்சியில் அருகாமையில் இருக்கக்கூடிய பல கடைகள், பல ஹோட்டல்ஸ், அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ பெரிய நிலநடுக்கம் வந்தது போல் உணர்ந்து ரொம்ப அச்சமடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அந்த அமீர் அகமது என்ற அந்த தீவிரவாதியும் அவங்கள சார்ந்தவங்களும். இதுக்கு இந்திய பிரதமர் மோடியும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், அப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார், TVK கட்சி தலைவர் விஜய் போன்றவர்களும் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களான கோவில்கள், ஏர்போர்ட்ஸ், ரயில்வே நிலையங்கள் போன்ற பல முக்கியமாக மக்கள் கூடக்கூடிய அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலோரம் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் அரசு அலுவலகங்களையும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகளை ஒரு சாதாரண பொதுமக்கள் தினம் இறந்து போகிறாங்க. இதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு இம்மிடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இனி வரும் காலங்களில் இது போன்ற தீவிரவாத தாக்குதல் நடக்காத மாதிரி இந்திய அரசாங்கமும் இதுக்கு பல நடவடிக்கைகளை எடுக்கணும். ஒரு சாதாரண எதுவும் தெரியாத அப்பாவி மக்கள் இன்னைக்கு நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க, பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கணும் எதிர்பார்க்காத பல சாதாரண அடித்தட்டு மக்கள் நேற்று இறந்து போனவங்க எல்லாம். மக்களே, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய மாற்றம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.